நேற்று ஆடி கிருத்திகைக்கு மத்தியான நேரத்தில் இலை போட்டு சாமி கும்பிட்டுட்டேன். முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மத்தியான நேரம் வந்து இந்த மாதிரி இலை போட முடியாது. ஏன்னா வந்து கிருத்திகை நட்சத்திரமே ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாம் வந்து அடுத்த நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தான் இந்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன். எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இந்த ஆடி கிருத்திகையை செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முருகருக்கு முன்னாடி அழகாக வந்து காவியெல்லாம் தடவி ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவனி எழுதி 6 வெத்தலை தீபமும் வந்து ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயுமே நல்லா காவியெல்லாம் போட்டு அழகாக வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா உருளிக்கு நல்லா மஞ்சள்லாம் தடவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பூ எல்லாமே அலங்காரம் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை அதுவும் ஆடி வெள்ளி அப்படின்றதுனால 4வது வெள்ளி. ஸோ இந்த வாரம் வந்து வேப்பில் எதுவும் கட்டலை, மாயில இருந்துச்சு. அதையே வந்து எடுத்து அழகாக தோரணமாக கட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருக சிலைக்கு நல்ல குளிர அபிஷேகமும் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து பொட்டு எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 6 விளக்கையும் ஏற்றி முடிச்சிட்டேன். வீட்டில் அன்றைக்கி வந்து வடை பாயாசத்தோட சாம்பார் சாதம் இது எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ இலை போட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு இலையை இந்த மாதிரி போடக்கூடாது தப்புன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம நடு வீட்டில் வந்து எப்படி பட்டை நாமம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த இலை போடுறதுமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டு பழக்கம் இருக்கும். எங்களுக்கு வந்து இப்படி போடுறதான் பழக்கம். இதுக்கு முன்னாடி நான் இலையை மாற்றி போட்டு வீட்டில் வந்து திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை வச்சு ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்கள் வீட்டு சைடு எந்த பழக்கம் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.